ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் நெய்வேத்தியமா பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு இந்த பாயாசத்தை நெய்வேத்தியமா செஞ்சு இறைவனை வழிபடுங்கள். உங்களது எண்ணங்கள் நிறைவேறட்டும். இந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான பாயாசங்க. அதுவும் இல்லாமல் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நாகர்கோயிலில் கல்யாண பந்தியெல்லாம் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் வைக்காம கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாயாசங்க. இந்த பாயாசத்தை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஒன் பார்ட் ரெசிபியில் தான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். குக்கரில் சேர்த்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. பாசிப்பருப்பை நல்லா சிவந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருணுங்க. இப்போ பாசிப்பருப்பு இருந்து லைட்டாக மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்துடலாங்க. எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பை அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் ஜவ்வரிசி அளந்து சேர்த்துடுங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுத்துட்டே இருங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும். பாருங்கள், பாசிப்பருப்பு ஓரளவுக்கு லைட்டாக சிவந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்துடணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றின உடனே கை வைக்க முடியாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நாம பாசிப்பருப்பு அளந்த கப்லேயே ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துடலாங்க. அதாவது பாசிப்பருப்புக்கு 2 கப்பு, ஜவ்வரிசிக்கு 2 கப்புன்ற விதத்தில் 4 கப் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியோட அளவு அதிகமானாலும் பரவாயில்லைங்க, ஏன்னா நம்ம பாயாசம் தானே செய்ய போகிறோம். இது கூடயே 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. நெய் சேர்க்குற பட்சத்தில் ஜவ்வரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம் இல்லைங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுருங்க. இப்போ இது விசில் வந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில பாருங்க, நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடயே 3 - 4 ஏலக்காயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. நல்ல தேங்காய் பால் திக்காக இருந்தால் அதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு தாளிப்பு கடாய் வச்சுக்கோங்க. 2 - 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நெய் காயவும் பாருங்க, நான் 4 - 5 தேங்காய் பால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. தேங்காய் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். தேங்காயை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் காயும் இதில் சேர்த்துடலாங்க. தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக சிவந்து மணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக தேங்காயை வறுத்து நம்ம பாயாசத்தில் சேர்க்குற பட்சத்தில் பாயாசம் குடிக்கிறப்ப அங்கே தேங்காய் கடிப்படுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்குங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு தேங்காய் சிவந்து வந்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இது கூடயே நம்ம 5 - 6 உடைத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து விட்டுறேங்க. முந்திரி பருப்பும் நல்லா சிவந்துருச்சு. நெக்ஸ்ட் இது கூடயே 10 - 15 ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து விடுறேங்க. ட்ரை கிரேப்ஸ் பாருங்கள் அளவில் பெருசாகிடுச்சு. நம்ம இந்த பொருட்களை எல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும், இல்லாட்டி தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. பாருங்கள், 4 விசில் விட்டாச்சு. ப்ரெஷரில் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. தானாகவே நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க ஓப்பன் பண்ணணும். நீங்களாம் வெயிட்லாம் தூக்கி விடக்கூடாது. பாருங்கள், பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் சூப்பராக வெந்துருச்சுங்க. பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பாசிப்பருப்பை இந்த மாதிரி நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ஸ்மேஷ் ஆகணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் தான் நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுக்கணுங்க. ஜவ்வரிசியும் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு வந்து பாசிப்பருப்பு ரொம்ப குழையக்கூடாதுங்க. அங்கனங்கன பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஆனால் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். நான் சொன்ன அளவில் தண்ணி சேர்த்து விசில் விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வெல்லம் சேர்த்துடலாங்க. நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. தித்திப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 கப் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் வேணால் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் நல்லா கரைச்சி தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் வந்து சம்டைம்ஸ் தூசு கல் மண்ணெலாம் இருக்கும். அதனால தான் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு அந்த வெல்லமும் பாசிப்பருப்பும் நல்லா ஒரு சேர வர அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் வந்து ஓரளவுக்கு நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம
தேங்காய் பாலை சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தேங்காய் பால் சேர்க்குறச்ச கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். மீடியமில் அல்லது ஹையில் வச்சிங்கன்னா தெரிஞ்சிருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்து விடுறேங்க. இது வந்து எடிபிள் கேம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிடக்கூடியது தான். எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குங்க. இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம இந்த பாயாசம் செஞ்சு சாமிக்கு படிக்கிற பட்சத்தில் ரொம்ப டிவைன் டச்சாக இருக்குங்க. கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நல்லா வாசமாக இருக்கும். பச்சை கற்பூரத்தோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாதுங்க. ஸோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி நுரைச்சி வந்து பபிள்ஸ் வருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேர்த்த தேங்காய் பாலோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அந்த வெல்லமும் தேங்காய் பாலும் நல்லா சேர்ந்து நல்லா மனம் வருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஜவ்வரிசியும் அங்கே கொஞ்சம் கூட கட்டிகள் ஆகலைங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. இது 1 பார்ட் ரெசிபியாக தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லாட்டி நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வேக வைக்க வேண்டியதாக இருக்குங்க. ஜவ்வரிசி தனியாக வேக வைக்கணும், பாசிப்பருப்பை தனியாக வேக வைக்கணும், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப வேலையாக இருக்கும். ஈவன் ஜவ்வரிசி நம்ம ஊற வைக்க கூட தேவையில்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.